ராஜ்ரோ ஜாக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜாக் மெஸ்ஸி வீட்டுக்கு பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ மெஸ்ஸி பைக்கை விட்டு கீழே இறங்கி ஜாக் கிட்ட சொல்கிறா, கவலைப்படாத ஜாக், கூடிய சீக்கிரம் ஸ்காட் கிடைச்சிருவான். அதை கேட்ட ஜாக் கொஞ்சம் அழுதுகிட்டு மெஸ்ஸி கிட்ட சொல்கிறான், அப்படி நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பைக் ஸ்டார்ட் பண்ணி அவன் வீட்டுக்கு போகிறான். ஜாக் அவன் வீட்டுக்குள்ளே போய் லைட் ஆன் பண்ணுறான். அப்போது ராஜ்ரோ ஜாக்கோட சோஃபாவில் உட்காந்துருக்கான். அதை பார்த்த ஜாக் பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அப்போ ராஜ்ரோ ஜாக்கை பார்த்து கேட்குறான், ஏய் பயப்படாத, நான் உன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கேன். ஸ்டேஷனில் ஒருத்தனை காணும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். அவன் யார் உனக்கு? அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கு ஜாக் சொல்கிறான், அதை கேட்குறதுக்கு நீ யார் முதல்ல? உன்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெசிகா கிச்சன்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு ஜாக்கை பார்த்து கேட்குறா, அவன்கிட்ட சொல்ல அவசியம் என்னன்னா என்கிட்ட நீ சொல்லு. ஜெசிகாவை பார்த்த ஜாக் அதிர்ச்சி ஆகுறான். அப்போ ஜாக் ஜெசிகாவை பார்த்து கேட்குறான், நீங்கள் ஜெசிகா தானே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு வீடாக திருடி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கிற அந்த 6 திருடங்களை நீங்கள் தனியாக பிடிச்சிங்க. இன்னமும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. உங்களை பற்றி நான் நியூஸ் பேப்பரை நிறையா படிச்சிருக்கேன். உங்களுக்கு என் வீட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜெசிகா சொல்கிறா, அந்த விஷயமா தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள், இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஜாக் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா ஸ்காட். அதை பார்த்த ஜாக் அதிர்ச்சி ஆகிறான். அப்போ ஜெசிகா கிட்ட கேட்குறான், ஸ்காட்டோட ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட? இவன் என்னோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நானும் இவனும் ஒன்றா வளர்ந்தோம். அவனுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அதனால் அவனுக்கு எல்லாமே நாங்கள் தான். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் காண போனான். அவனை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை எங்கே தேடி அவன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் ஜெசிகா ஜாக்கை பார்த்து சொல்கிறா, எங்கள் கூட நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. ராஜ்ரோ ஹெலிகாப்டரில் ஜெசிகாவும் ஜாக்கும் உட்காந்து ஒரு காட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் விக்டர் குப்பையை போடுறதுக்காக வீட்டு வாசலில் இருக்கிற குப்பை தொட்டிக்கு போய் பார்க்குறான். அப்போ அங்கே ஸ்காட்டோட டெட் பாடி அங்கே இல்லை. அதை பார்த்த விக்டர் அதிர்ச்சி ஆகுறான். என்னடா இது, அந்த டெட் பாடியை 4 டேஸ்க்கு முன்னாடி நான் இங்கே தானே போட்டேன், இப்போ அதை காணுமே, ஒருவேளை அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துருச்சோ அப்படின்னு யோசித்து விக்டர் வீட்டுக்குள்ளே போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். அப்போ டிவி நியூஸில் அந்த வுல்ஃப்மேன் போலீஸ் கூட சண்டை போட்ட ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அதை பார்த்த விக்டர் வாயடிச்சு போயிடுறான். ஓ மை காட், என் ஆராய்ச்சி வேலை செஞ்சுருக்கு. நான் தான் முட்டாள்தனமாக அந்த டெட் பாடி நான் குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுட்டேன் சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து விக்டர் வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. அப்போ விக்டர் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கதவை திறந்து பார்க்குறான். வீட்டு வாசலில் நிற்கிறது யாருன்னா இந்த ஃப்ராங்க். அதை பார்த்த விக்டர் ஃப்ராங்கை பார்த்து கேட்குறான், ஃப்ராங்க் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ராங்க் விக்டர் நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். அப்போது விக்டர் குண்டடிப்பட்டு சேரில் போய் உட்காந்துடுறான். அப்போது ஃப்ராங்கோட அடியாளுங்க விக்டர் வீட்டு வாச கதவை பூட்டிடுறானுங்க. ஃப்ராங்க் கன்னை வச்சுக்கிட்டு விக்டர் முன்னாடி வந்து நின்று கேட்குறான், விக்டர் விக்டர் விக்டர், கஷ்டப்பட்டு நாங்களாக ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதை நாங்கள் காசுக்கு டீலர்ஸ்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணால் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக என் லேபுக்குள்ளே புகுந்து ஆளுங்களுக்கு தெரியாமல் L3 ஃபார்முலாவை நீ திருடிட்டு போவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினச்சாடா? ஒழுங்கு மரியாதையா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னோட L3 ஃபார்முலாவை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்ச? அது என்னது சொல்லு இப்போவே, இல்லைனா இங்கே செத்துருவேன் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு விக்டர் சொல்கிறான், நான் ஒரு டெட் பாடிக்கு உயிர் கொடுக்கத்தான் அந்த மருந்தை நான் திருடிட்டு வந்தேன். அந்த மருந்தில் சில சீக்ரெட் ஃபார்முலாஸை கலந்து அந்த டெட் பாடி மேலே செலுத்தினேன். ஆனால் அது வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் அந்த டெட் பாடியை நான் குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுட்டேன். ஆனால் 4 நாள் கழித்து இன்றைக்கி போய் பார்த்தேன், ஆனால் அந்த டெட் பாடி அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ராங்க் விக்டரை பார்த்து கேட்குறான், அப்போ அந்த டெட் பாடி எங்கே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு விக்டர் டிவியை கை காட்டுறான். அப்போ ஃப்ராங்க் அடியாலில் ஒருத்தன் டிவியை போய் ஆன் பண்ணுறான். டிவி நியூஸில் வுல்ஃப்மேன் ஃபோட்டோ போட்டு நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஃப்ராங்க் டிவி நியூஸை பார்த்துக்கிட்டே அவனுக்குள்ளே சொல்கிறான், அப்போது என்னோடய L3 ஃபார்முலாவும் அவனோட சீக்ரெட் ஃபார்முலாஸும் கலந்து தான் இந்த டெட் பாடியை ஒரு வுல்ஃப்மேனை மாற்றிருக்கு. அப்போ அந்த ஃபார்முலாவை நான் என் டீலர்ஸ் கிட்ட விற்றா எனக்கு நிறையா காசு கிடைக்கும். இப்போ உன்கிட்ட இருக்கிற
அந்த சீக்ரெட் ஃபார்முலாஸை என்கிட்ட நீ கொடுத்தா நான் உனக்கு 5 கோடி தரேன். பத்தலையா? எவ்வளோ கோடி வேணாலும் கேளு, நான் தரேன். ஆனால் உன்கிட்ட இருக்கிற எல்லா சீக்ரெட் ஃபார்முலாஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விக்டர் சொல்கிறான், நீ அந்த ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஃப்ராங்க். அதனால் என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் ஃபார்முலாஸை உன்கிட்ட கொடுப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத, நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஃப்ராங்க் சொல்கிறான், அப்போ செத்து போட, அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் அவன் துப்பாக்கியில் இருக்கிற 6 குண்டை வச்சு விக்டரை ஷூட் பண்ணிடுறான். குண்டடிப்பட்ட விக்டர் ஸ்பாட்லேயே செத்து போயிடுறான். அப்போ ஃப்ராங்க் அவன் அடியாளுங்க கிட்ட சொல்கிறான், என்னடா எல்லாரும் இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே ஷோவா நடக்குது, போய் அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை தேடுங்கடா, அந்த சீக்ரெட் ஃபார்முலா மட்டும் என் கையில் கிடைக்கலன்னா நீங்கள் எல்லோரும் செத்துங்கடா, போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லவும் ஃப்ராங்கோட அடியாளுங்க எல்லாருமே அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை தேடி ஒரு இடமா அலையிறானுங்க. ஆனால் எங்கே தேடியுமே அந்த சீக்ரெட் ஃபார்முலா கிடைக்கவே இல்லை. அப்போ ஃப்ராங்க் விக்டரோட டெட் பாடியை பார்க்குறான். செத்து போன விக்டர் பேண்ட்டு பாக்கெட்டை செக் பண்ணுறான். பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே ஸ்காட்டை வுல்ஃப்மேனாக மாற்றின அந்த சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது. அதை பார்த்த ஃப்ராங்க் சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் ஸ்காட்டை பார்க்க எல்லாருமே நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிற குகைக்கு ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அப்போது ஸ்காட் இருக்கிற அந்த குகையும் வந்துடுது. அப்போ ஜெசிகா சொல்கிறா, ராட்ஜரோ, ஹெலிகாப்டர் 50 கிலோமீட்டருக்கு அந்தான தள்ளியே நிறுத்து, நம்ம வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ராட்ஜரோ ஜெசிகா சொன்ன மாதிரியே 50 கிலோமீட்டர் தள்ளி ஹெலிகாப்டர் நிறுத்துறான். அப்போ ராட்ஜரோ காட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்காட்டை பார்க்க போகிறதுக்காக ராட்ஜரோ ஒரு 3 வீல் காரை கொடுக்குறான். அப்போ ராட்ஜரோ ஜாக்கி கிட்ட சொல்கிறான், இந்த காரு ஸ்காட் இருக்கிற குகைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு மேப்பில் காமிக்கும், புரிஞ்சுதா? ஸ்காட்டை பார்த்தோமா வந்தோமான்னு இருங்க, தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் கிளப்பி விட்டுறாதீங்க, ஆல் தி பெஸ்ட், பார்த்துட்டு உடனே வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கையும் மெஸ்ஸியும் அந்த 3 வீல் காரில் அனுப்புகிறான். அப்போது ஜாக்கும் மெஸ்ஸியும் 3 வீல் காரில் போகிறாங்க. ஸ்காட் இருக்கிற குகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் ஜாக் திரும்பி பார்க்குறான். அப்போ ஜாக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அந்த குகை ரொம்ப பெருசாகவும் அதோட பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அப்போ ஜாக் மெஸ்ஸியை பார்த்து சொல்கிறான், மெஸ்ஸி, என்ன நடந்தாலும் இந்த காரை விட்டு நீ வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மெஸ்ஸி, ஓகே நான் வரல அப்படின்னு சொல்கிறா. ஜாக் 3 வீல் காரை விட்டு கீழே இறங்கி குகை கிட்ட போகிறான். அப்போ ஜாக் அந்த குகைக்கு முன்னாடி போய் நின்று ஸ்காட் அப்படின்னு கத்தி கூப்பிட்றான். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜாக் திரும்ப ஸ்காட்டை கத்தி கூப்பிட்றான். அப்போது மெஸ்ஸி கண்ணுக்கு பயங்கரமாகவும் அதோட ரொம்ப உயரமாகவும் ஒரு பிளாக் ஷேடோ அங்கே குகைக்குள்ளே நிற்கிறத பார்த்த மெஸ்ஸி, அதை பார்த்து பயந்து போன மெஸ்ஸி 3 வீல் காரை விட்டு கீழே இறங்கி ஜாக் கிட்ட வந்து நிற்கிறா. அப்போ ஜாக் சொல்கிறான், மெஸ்ஸி, நீ ஏன் இங்கே வந்த? நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, என் பேச்சை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மெஸ்ஸி சொல்கிறா, ஜாக், இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய உருவத்தை நான் பார்த்தேன், அது உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்கே நம்ம நிற்க வேணாமா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜாக் சொல்கிறான், சும்மா லூஸு மாதிரி வளரிட்டு இருக்காத மெஸ்ஸி, இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இங்கே நம்ம ஸ்காட் மட்டும்தான் இருக்கான், நான் சொன்ன பேச்சை நீ கேட்கவும் மாட்டேற, ஒழுங்கா போய் காரில் உட்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது மெஸ்ஸி பார்த்து பயந்து போன அந்த பயங்கரமான ஒரு ஷேடோ அந்த குகையை விட்டு வெளியே வருது. அது தெரியாமல் ஜாக் பாட்டுக்கு மெஸ்ஸியை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது மெஸ்ஸி பயந்துக்கிட்டே ஜாக்கை பார்த்து சொல்கிறா, ஜாக், கொஞ்சம் அங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லவும் ஜாக் திரும்பி பார்க்குறான். ஒரு பயங்கரமான மிருகம் ஜாக்கையும் மெஸ்ஸியும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அதை கேமராவில் பார்த்த ராட்ஜரோ அண்ட் ஜெசிகா சீக்கிரம் அங்கே இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லவும் ஜாக் அண்ட் மெஸ்ஸி வேகமாக ஓடி போய் அந்த 3 வீல் கார் கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த பயங்கரமான மிருகம் அந்த 3 வீல் காரை மிதிச்சு கண்ணா பின்னான்னு உடச்சி போட்டுருது. அப்போ ராட்ஜரோ ஜெசிகா பார்த்துட்டு இருந்த அந்த கேமரா உடஞ்சி தூள் தூளாக போயிடுது. அதை பார்த்த ஜெசிகா ராட்ஜரோ கிட்ட சொல்கிறா, ராட்ஜரோ, சீக்கிரமா ஹெலிகாப்டர் எடு, ஜாக்குக்கும் மெஸ்ஸிக்கும் எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள காப்பாற்றி ஆகணும், சீக்கிரம் வேகமாக எடு. ஜெசிகா சொல்கிறது கேட்ட ராட்ஜரோ ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறான். இந்த பக்கம் ஃப்ராங்க் அவன் லேபுக்குள்ளே வந்து டெஸ்டிங் ரூமுக்கு போய் அங்கே சயின்டிஸ்ட் கெவின் ஒரு ஆளுக்கிட்ட விக்டர் கிட்ட இருந்து எடுத்த சீக்ரெட் ஃபார்முலாஸை கொடுக்குறான். 5 நிமிஷம் கழித்து ஃப்ராங்க் கிட்ட வந்து கெவின் சொல்கிறான், ஃப்ராங்க், நீங்கள் நினச்ச மாதிரியே இது ஒரு வுல்ஃப்மேனாக மாற்றுற ஃபார்முலா தான், ஆனால் இதில் 1-2 ஃபார்முலா சாம்பிள்ஸ் மிஸ் ஆகுது,
ஸோ அதனால் 1-2 சாம்பிள்ஸ் இல்லாமல் நீங்கள் 74% உல்ஃபானாக மாறிட முடியும். ஆனால் நீங்கள் மனுஷனாக மாற முடியுமா முடியாதான்னு என்னால் முழுசாக சொல்ல முடியாது அப்படின்னு கெவின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜாக்கு மெஸ்ஸியும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்கு மெஸ்ஸிக்கும் முன்னாடி ஸ்காட் வுல்ஃப்மேனாக மாறி நிற்கிறான். அந்த பயங்கரமான மிருகம் வுல்ஃப்மேனை பார்த்து முறைச்சிக்கிட்டே கத்துது. வுல்ஃப்மேனும் பசி வெறியில் கத்துறான். வுல்ஃப்மேனும் அந்த மிருகமும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குதுங்க. அப்போ அந்த மிருகம் வுல்ஃப்மேனை ஓங்கி கன்னத்துலேயே அடிச்சிருது. அப்போ வெறியான வுல்ஃப்மேன் அந்த மிருகத்தை கண்ணு முள்ளு தெரியாமல் அடித்து அப்போ அந்த வுல்ஃப்மேன் அந்த மிருகத்துக்கிட்ட சொல்கிறான், இனிமே என்கிட்ட முதல்ல வேலை வச்சுக்காத, உன்னை போனா போகுதுன்னு உயிரோட விடுறேன். அடுத்த தடவை என்கிட்ட நீ மோதணும்னு நினச்ச உன்னோட உயிர் உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுல்ஃப்மேன் திரும்பி போகிறான். அப்போ அந்த மிருகம் எந்திரிச்சு வுல்ஃப்மேனை திருப்பி அடிக்க ஓடி வருது. அப்போ வுல்ஃப்மேன் அந்த மிருகத்தோட கையை பிடிச்சி அந்த மிருகத்தோட வயிற்று பகுதியில் அந்த வுல்ஃப்மேன் ஓங்கி ஒரு குத்து விடுறான். அப்போது அடித்தாங்க முடியாத அந்த மிருகம் கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுக்குது. அப்போ அந்த மிருகம் வழியில் திணறிட்டு இருக்கு. அப்போ வுல்ஃப்மேன் அந்த மிருகத்தோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி அந்த வுல்ஃப்மேன் அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த வுல்ஃப்மேன் குடலை உருவுறான். அப்போ அந்த மிருகம் ஸ்பாட்லேயே செத்து போயிடுது. அந்த மிருகத்தையும் குடலையும் கீழே போட்டுட்டு அந்த வுல்ஃப்மேன் திரும்பி போகிறான். அப்போ மெஸ்ஸி வுல்ஃப்மேனை பார்த்து ஸ்காட் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த வுல்ஃப்மேன் திரும்பி பார்க்குறான். இந்த பக்கம் ஃப்ராங்க் சொல்கிறான், அந்த ஃபார்முலாவை விக்டர் டெட் பாடி மேலே செலுத்து, அப்போ தான் இந்த மருந்து வேலை செய்தா செய்யலையான்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கெவின் சொல்கிறான், முடியாது சார், ஒரு வுல்ஃப்மேனையும் நம்மளால் சமாளிக்க முடியல, இதில் இன்னொன்று வேறையா, என்னால் முடியாது சார், என்னால் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஃப்ராங்க் துப்பாக்கியை நீட்டி கெவின் கிட்ட சொல்கிறான், இப்போ நீ இந்த ஊசியை போடலைன்னா என்கிட்ட இருக்கிற துப்பாக்கியில் 6 குண்டு இருக்குது, அந்த 6 குண்டுமே ஒரு மூளைக்குள்ளே பாயும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கெவின் பயந்துக்கிட்டு கெவின் விக்டர் டெட் பாடியில் அந்த ஃபார்முலா மருந்து செலுத்துகிறான். அந்த வுல்ஃப்மேன் மெஸ்ஸி ஜாக்கு கிட்ட வரான். அதை பார்த்த ஜெசிகா, ஜாக், மெஸ்ஸி அங்கே நிற்காதீங்க, வந்துருங்க அப்படின்னு கத்தி சொல்கிறா. அப்போது ஜெசிகாவுக்கும் பின்னாடி நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வர்ற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட ஜெசிகா திரும்பி பார்க்குறா. அப்போ நிறைய ஹெலிகாப்டர்ஸ் ராட்ஜரோ ஹெலிகாப்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வுல்ஃப்மேன் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வர்றதை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அப்போ ஜெசிகா ராட்ஜரோ கிட்ட சொல்கிறா, ராட்ஜரோ ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, ஹெலிகாப்டர் சீக்கிரம் கீழே இறக்கு அப்படின்னு சொல்லப்போம் ராட்ஜரோ ஹெலிகாப்டரை கீழே இறக்குறான். ஹெலிகாப்டரும் கீழே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. அப்போது ஜாக்கு மெஸ்ஸியும் 2 பேரும் வேகமாக ஓடி வந்து ராட்ஜரோ ஹெலிகாப்டரில் ஏறிடுறாங்க. அப்போ ஜெசிகா ராட்ஜரோ கிட்ட சொல்கிறா, ராட்ஜரோ சீக்கிரம் ஹெலிகாப்டர் எடு அப்படின்னு சொல்லவும் ராட்ஜரோ ஹெலிகாப்டரை எடுக்கிறான். அப்போது ஜெசிகா கிட்ட ஜாக் சொல்கிறான், ஜெசிகா கொஞ்சம் இரி, ஹெலிகாப்டர் திருப்ப சொல்லு, நான் ஸ்காட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெசிகா சொல்கிறா, இல்லை இல்லை, என்னால் ஹெலிகாப்டர்லாம் திருப்ப முடியாது. அதுக்கு ஜாக் சொல்கிறான், என் நண்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஜெசிகா, ஏற்கனவே ஒரு வாரம் என் நண்பனை விட்டு நான் பிரிஞ்சு அவனை தேடாத இடம் கிடையாது, இப்போதான் அவன் கண்ணில் சிக்கியிருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தாகணும் ப்ளீஸ், இல்லைன்னா நான் அந்த ஹெலிகாப்டரை விட்டு குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெசிகா சொல்கிறா, ராட்ஜரோ ஹெலிகாப்டர் திருப்பு அப்படின்னு சொல்லவும் ராட்ஜரோ ஹெலிகாப்டர் திருப்புறான். இந்த பக்கம் ஃப்ராங்கோட அடியாள் ஒருத்தன் ரூம் கதவை திறந்து உள்ளே வந்து ஃப்ராங்க் கிட்ட சொல்கிறான், சார், அந்த வுல்ஃப்மேனை பிடிக்க நிறைய ஹெலிகாப்டர்ஸில் சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்கேன். அதுக்கு ஃப்ராங்க் சொல்கிறான், அந்த வுல்ஃப்மேனை பிடிச்சவொன்னே எனக்கு தகுலு கொடு அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோட டெட் பாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான். கெவின் சொல்கிறான், சார், மருந்து வேலை செய்ய இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு விக்டரோட பாடிக்கு உயிர் வந்துடுது. அப்போது விக்டரோட கண்ணு ஆரஞ்சு கலராக மாறுது. அப்படியே விக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வுல்ஃப்மேனாக மாறிக்கிட்டு வரான். ஆனால் வுல்ஃப்மேனாக மாற வேண்டிய விக்டர் ஒரு கொடூரமான மிருகமாக மாறிக்கிட்டு வரான். அதை பார்த்த ஃப்ராங்க்கும் கெவினும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மிருகம் இருக்கிற ரூம்குள்ளே இருக்கிற எல்லா கண்ணாடியுமே வெடித்து சிதறிடுது. அப்போது கெவினும் ஃப்ராங்க்கும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த மிருகம் எந்திரிச்சு ஃப்ராங்கையும் கெவினையும் பார்க்குது. அப்போ அந்த மிருகம் பசியில் கண்ணாடியை மோதி பார்க்குது. ஆனால் அந்த கண்ணாடியை அதால் உடைக்க முடியல. அப்போ கெவின் ஃப்ராங்க் கிட்ட சொல்கிறான், பயப்படாதீங்க சார்,
இது ரொம்ப பலமாக தயாரிக்கப்பட்ட கண்ணாடி, இதால் அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த மிருகம் அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கெவினை அப்படியே வாயில் போட்டு முழுங்குது. அதை பார்த்து பயந்து போன ஃப்ராங்க் வேகமாக ஓடுறான். அவன் அந்த மிருகம் துரத்திக்கிட்டே ஓடுது. அப்போ ஃப்ராங்க் ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில் ஃப்ராங்க் ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிறான். அப்போ அந்த மிருகம் ஃப்ராங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஃப்ராங்கோட அடியாளுங்க ஷாட் கன்னை வச்சு அந்த மிருகத்தை தாக்குறானுங்க. அப்போ அந்த மிருகம் வெறியாகி ஃப்ராங்கோட 5 ஆளுங்களையும் தாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஃப்ராங்க் கீழே பார்க்குறான். கீழே ஒரு ஆள் தப்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு வழி இருக்குது. அப்போ ஃப்ராங்க் என்ன பண்ணுறான்னா அந்த கீழே இருக்கிற கேப் வழியாக தப்பிச்சு போயிடுறான். அப்போ அந்த வுல்ஃப்மேன் 4 பேருமே பார்த்துக்கிட்டே பழையபடியாக மாறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ 4 பேருமே ஸ்காட்டுக்கிட்ட வந்து ஸ்காட்டை தூக்கிட்டு ஹெலிகாப்டர் சீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. ஸ்காட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாக்டர் வெளில வந்து ஜாக்கை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை, ஹீஸ் ஆல் ரைட், அவருக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, நீங்கள் அவரை ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக் மெஸ்ஸி சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜாக் டாக்டர்கிட்ட கேட்குறான், டாக்டர் நாங்கள் ஸ்காட்டை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஸ்ஸியும் ஜாக்கும் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸ்காட் பெட்டில் படுத்திருக்கான். அப்போ ஜாக் மெஸ்ஸி கிட்ட வந்து ஸ்காட் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஸ்காட் கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸ்காட்டை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஸ்காட் பொறுமையாக சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ மெஸ்ஸி சொல்கிறா, ஸ்காட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறா. அப்போ ஜாக் டாக்ஸிக்கு காசு கொடுத்துட்டு படிக்கட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜாக் வீட்டு அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஒரு இன்விடேஷன் இருக்குது. அதை பார்த்த ஜாக் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்குறான். அந்த இன்விடேஷனில் என்ன எழுதியிருக்குன்னா பென் வெட்ஸ் எலிஷா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஜாக் அந்த இன்விடேஷனை மறைச்சிக்கிட்டே போகிறான். அப்போ ஸ்காட் அதை பார்த்துட்டு சொல்கிறான், என்னடா எதையும் மறைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது, என்ன லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மெஸ்ஸி, எது லவ் லெட்டரா, யாருடா அது சக்காலத்தி, அதுவும் நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் லெட்டரை பிடுங்கி பார்க்குறான். அப்போ ஜாக் சொல்கிறான், ஏ மெஸ்ஸி இங்கே கொடு அதை அப்படின்னு சொல்லவும் ஆனால் மெஸ்ஸி அந்த இன்விடேஷனை கொடுக்கவே மாட்டுறா. அப்போது கோவமான ஜாக், நான் சொன்னான்னு எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியை செவிலே ஒரு அற விடுறான். அப்போ அந்த இன்விடேஷன் கீழே விழுந்துருது. 2 பேருமே சமாதானப்படுத்திட்டு திருப்பி சோஃபாவில் உட்காந்து அந்த இன்விடேஷன் என்னதுன்னு பார்க்குறான். அந்த இன்விடேஷனில் பென் வெட்ஸ் எலிஷியான்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ஸ்காட் சோகமாகறான். அப்போ ஸ்காட் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போகிறான். அப்போ ஜாக் சொல்கிறான், ஸ்காட் எங்கடா போகிற, எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இரவு நேரத்தில் எலிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எலிஷாவுக்கு செயின் போட்டு அழகு பார்க்குறாங்க. அப்போ ஸ்காட் எலிஷா வீட்டு வாசலில் முன்னாடி நின்று, எலிஷா வெளியே வா. அப்போது எலிஷாவோட ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏய் இவன் எப்படி இங்கே வந்தான், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷா வாசக்கதவை திறந்து ஸ்காட் கிட்ட வந்து பேசுகிறா. எலிஷா சொல்கிறா, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஸ்காட் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோன் பண்ணுறது யாருன்னா ஜாக். அப்போ ஸ்காட் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ஜாக் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும் அப்போது ஃப்ராங்க் சொல்கிறான், ஃபோன் ஜாக்கோடது ஆனால் பேசுகிறது ஃப்ராங்க்கு. உன் நண்பன் உனக்கு உயிரோட வேணும்னா உடனே கிளம்பி புரோக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு வாடா. 2 பேருமே சேர்ந்து புரோக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க. புரோக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போதான் ஃப்ராங்க் நடந்து வந்துக்கிட்டே, வெல்கம் டு மை கார்பரேஷன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா, அங்கே இருக்கு அந்த கதவுக்குள்ள. டேய் அந்த கதவை திறங்கடா, அப்பத்தான் அது இவனை கொதறி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஃப்ராங்கோட அடியாளுங்க கதவை திறந்து விடுறானுங்க. அந்த கதவுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா ஸ்கெலட்டஸ். அதாவது ஃப்ராங்கை கடிக்க வந்த அந்த மிருகம்தான் இப்போ ஃப்ராங்க் ஸ்கெலட்டஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அப்போது ஸ்காட் சொல்கிறான், எலிஷா என் பின்னாடி நில்லு,
அப்படின்னு சொல்லவும் ஸ்காட் கொஞ்சம் கொஞ்சமாக வுல்ஃப்மேனாக மாறிக்கிட்டு இருக்கான். ஸ்காட் முழுசாக வுல்ஃப்மேனாக மாறினதுக்கப்புறம் ஓடி வரான். அப்போ அந்த ஸ்கெலட்டஸும் ஓடி வருது. 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்போ ஸ்கெலட்டஸ் வுல்ஃப்மேனை கீழே தள்ளி விட்டு வுல்ஃப்மேனோட கழுத்தை பிடிச்சி செவுத்தில் சாய்ச்சி கழுத்தை நல்லா நெரிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வழியில் வுல்ஃப்மேன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வுல்ஃப்மேன் இன்னும் வெறியாகி ரொம்ப பயங்கரமான வுல்ஃப்மேனாக மாறிடுறான். அப்போ அந்த வுல்ஃப்மேன் ஓங்கி ஒரு எட்டி உதச்சிடுறான். அப்போ ஸ்கெலட்டஸ் கீழே விழுந்துடுது. கடைசியில் அந்த வுல்ஃப்மேன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்கெலட்டஸோட கழுத்தை பிடிச்சி ஓங்கி இழுக்கிறான். அப்போ அந்த ஸ்கெலட்டஸோட தலை துண்டாக வந்துடுது. ரத்தம் கண்ணா பின்னான்னு தெரிச்சிருது. ஸ்கெலட்டஸோட தலையை வச்சுக்கிட்டே அந்த வுல்ஃப்மேன் ஃப்ராங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பயந்து போன ஃப்ராங்க் தன்னை கொன்னுடுவானோன்னு பயந்துக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு கண்ணா பின்னாடி ஃப்ராங்க் ஓடுறான். அதை பார்த்து அந்த வுல்ஃப்மேன் ஓங்கி ஒரு ஜம்ப் பண்ணி ஃப்ராங்கோட முதுகுலையே மிதிச்சிடுறான். அப்போ ஃப்ராங்க்கு பயத்தில் சொல்கிறான், என்னை விட்டுரு, நான் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஃப்ராங்கோட உடம்ப 2ஆக கிழிச்சிடுறான். ஃப்ராங்க்கும் ஸ்பாட்லேயே செத்து போயிடுறான். ஜாக்கி மெஸ்ஸையும் காப்பாற்றிட்டு அந்த வுல்ஃப்மேன் பழையபடியாக மனுஷனாக மாறிடுறான். அப்போ ஜாக் ஸ்காட்டை ஹக் பண்ணி, ரொம்ப நன்றி ஸ்காட், இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீ தான் எப்போவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்காட் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்காட்டும் எலிஷாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சந்தோஷமாக கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்காட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஸ்காட் எலிஷா கிட்ட சொல்கிறான், எலிஷா ஒரு ஃபோன் கால் வருது, இரு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வெளியே வந்து பேசுகிறான். ஃபோன் பண்ணுறது யாருன்னா ராஜ்-0. ஹலோ ஸ்காட், நான் ராஜ்-0 பேசுகிறேன். எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, வரியா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஸ்காட்டை சொல்கிறான், வந்துட்டா போச்சு,